ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஏபிஎஸ் ஷோ சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிட தாள்களை தாங்க இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது மே 1ஆம் தேதி அன்னைக்கு இந்த ஆண்டுடைய மிக முக்கியமான கிரக பயிற்சியானது நடக்க போகுதுங்க. இந்த கிரக பயிற்சியினால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் வாழ்க்கையில் பயங்கரமான மாற்றங்கள் ஏற்படும். அப்படி ஏற்படக்கூடிய மாற்றங்கள் அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுக்காக டெய்லியும் அந்த மாற்றங்களுக்கான பலன்களை அந்தந்த ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ என்ன மாற்றம் இந்த ஆண்டில் நடைபெற போகுது அப்படின்னு கேட்குறீங்களா? குரு பயிற்சி தாங்க நடைபெற போகுது. குரு பயிற்சி நடைபெறதுனால கன்னி ராசினருக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத முழுமையாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். இந்த வீடியோ கன்னி ராசிக்காரங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்பவே இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும். ஸோ வீடியோ பார்க்கக்கூடிய கன்னி ராசினியர்கள் அத்தனை பேரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் ராசிக்கு இந்த குரு பயிற்சி 2024 எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத ஃபுல்லாக தெரிஞ்சுக்குங்க. இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப குரு பயிற்சி முடிகிற வரையும் நடந்துக்குங்க. வாங்க குரு பயிற்சி பலன்கள் இந்த வீடியோவில் கன்னி ராசிக்காரங்க உங்களுக்கு பார்க்கலாம். கன்னி ராசிக்காரங்களுக்கு உத்திரம் 2, 3, 4 பாதம், அஸ்தம், சித்திரை 1, 2 பாதம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த கணிப்பு கரெக்டாக இருக்கும். ஸோ கன்னி ராசிக்காரங்க இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ஃபுல்லாக இந்த வீடியோவை பாருங்கள். ஸோ புதன ராசிநாதனாக கொண்ட கன்னிராசி அன்பர்கள் நீங்கள் புத்தி கூர்மை கொண்டவர்களாக பிறந்ததிலிருந்து திகழ்வீங்க. இப்படி இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த குரு பயிற்சியில் கிரகநிலை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி தான் அமைஞ்சிருக்கு. அஷ்டம ஆயுள் ஸ்தானத்தில் இருந்து பாக்கியஸ்தானத்துக்கு குரு மாறுறாரு. உங்களுடைய ராசிஸ்தானம், தைரியஸ்தானம், பஞ்சம பூர்வ புண்ணியஸ்தானம் இந்த 3 ஸ்தானத்தையும் பார்வையும் இடுறாரு. ஸோ கிரகநிலை குரு பயிற்சியில் இந்த மாதிரி தான் உங்களுக்கு இருக்குது. குரு எங்கிருந்து எங்கே மாறுறாருன்னா மேஷத்துலேருந்து ரிஷபத்துக்கு மாறுறாரு. நிகழக்கூடிய மங்களகரமான சுவாதி ஸ்ரீ குரோதி வருஷம் உத்தராயணம் வசந்த ரிது சித்திர மாதம் 18ஆம் நாள். இதற்கு சரியான ஆங்கில தேதி மே 1, 2024 அன்றைய தினம் கிருஷ்ணபட்ச அஷ்டமியும் புதன்கிழமையும் திருவோண நட்சத்திரமும் சுமநாம யோகமும் பாவ காரணமும் சித்தயோகமும் கூடிய சுபயோக சுபதினத்தில் உதயநிதி நாளிகை 28:22 மாலை 5:01 துலா லக்னத்தில் குரு பகவான் மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு மாற போகிறாரு. இதனோட அடிப்படையில் தான் கன்னிராசினர் குரு பயிற்சியில் நீங்கள் பெறக்கூடிய பலன்களை ஜோதிடர்கள் கணிச்சிருக்காங்க. அதாவது நீங்கள் பெறப்போகக்கூடிய பலன்களை ஜோதிடர்கள் கணிச்சிருக்காங்க. என்ன மாதிரியான பலன்கள் இந்த குரு பயிற்சியில் கிடைக்கும் அப்படிங்கிறத எல்லாமே இப்போ இந்த வீடியோவில் தெளிவாக தெரிஞ்சுக்குங்க. குரு பகவான் உங்களுடைய வாக்கு வன்மையில் இனி பிரச்சனையே வரலாம் என்று எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்குங்க. குரு பகவான் உங்களுடைய வாக்கு வன்மையை அதிகரித்து பிரச்சனை வரலாம். ஸோ வாக்கு வன்மையை நீங்கள் குறைத்து கொள்வதற்கு வாயை அதிகமாக பேசாமல் கண்ட்ரோல் பண்ணுங்கள். மற்றபடி உங்களுடைய ஆன்மீக சிந்தனைகள் மெருகூறும், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. புதிய ஆலயங்களை தேடி சென்று வழிபாடு செய்வீங்க, அதெல்லாம் இந்த குரு பயிற்சியில் நடக்கும். குடும்பத்துடைய வளர்ச்சியில் உங்களுடைய பங்களிப்பு பெரிதும் பெருகும். அது மட்டும் இல்லாமல் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் எல்லாத்தையும் இந்த குரு பயிற்சியில் அனுசரித்து நடந்து கொள்ளணும். அதே நேரம் எவரிடமும் அனாவசிய பேச்சு வேண்டாம். தேவையான விஷயங்களுக்கு பேசுங்க, தேவையற்ற பேச்சுக்களை குறைத்துக்குங்க. அதுதான் இப்போதைக்கு நல்லது. மற்றவர்களுடைய பேச்சுக்களையும் நடவடிக்கைகளையும் கூர்ந்து கவனித்து அதற்கேற்ப உங்களுடைய செயல்பாடுகளை வைத்து கொள்ளுங்க. ஸோ நான் சொல்கிறது புரிஞ்சிருக்கும். புரிஞ்சதுக்கேற்ப கன்னிராசிக்காரங்க இந்த குரு பயிற்சியில் செயல்படுங்க. புது புது ஆராய்ச்சிகளில் ஈடுபடுங்க. அது நிறைய உங்களுக்கு அனுபவ அறிவாக இருக்கும். திடீரென்று தொலைதூர பயணம் மேற்கொள்ளக்கூடிய நிலைமை உருவாகும். அதே சமயம் உடல் ஆரோக்கியத்தில் எந்த குறைபாடும் ஏற்படாது. யோகா பிராணமயம் போன்றவற்றை செய்திங்கன்னா உடல்நலத்தையும் மனவளத்தையும் பெருக்கிக் கொள்ளலாம். ஸோ உடல்நலத்தையும் மனவளத்தையும் பெருக்கிக் கொள்வதற்கு யோகா பிராணாயமயம் இதெல்லாம் செய்யுங்க. இதெல்லாம் செய்ய தெரியாது அப்படின்னாலும் இந்த குரு பயிற்சியில் கற்றுக்குங்க. இது ரெண்டும் தான் உங்களுக்கு தைரியத்தை கொடுக்கும். அதாவது உடல்நலத்தையும் மனவளத்தையும் பெருக்கிக் கொள்ள உதவியாக இருக்கும். அதனால் இதை ரெண்டையும் கற்றுக்குங்க. கற்றுக்கிட்டு இதை ரெண்டையும் குரு பயிற்சியில் ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் செய்தொழில் செய்பவர்களாக இருந்தீங்கன்னா உங்கள் செய்தொழிலில் படிப்படியான வளர்ச்சி ஏற்பட்டு பொருளாதார நிலை நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு ரொம்ப அதிகமாக உயரும். போட்டியாளர்கள்லாம் உங்களை பார்த்து பின்வாங்கிற அளவுக்கு உயர்வீங்க.
அரசு வகையில் கூட சில சலுகைகள் தேடி வரும். மனதில் ஏற்பட்ட இனம் புரியாத வேதனைகளும் பயங்களும் முற்றிலும் உங்களுக்கு இந்த குரு பயிற்சியில் நீங்கிவிடும். உங்களுக்கு கீழே பணிபுரிவர்கள் இருந்தாங்கன்னா அவங்களுடைய குறைகளை கண்டறிந்து தயவு ஜட்சணையுமின்றி திருத்து கொள்ளுங்க. அதாவது அவங்களுடைய குறைகளை எல்லாத்தையும் கண்டறிந்து தயவு தட்சணையுமின்றி திருத்துவீங்க. அது இந்த குரு பயிற்சியில் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு கடமையாக சொல்லப்பட்டிருக்கு. உங்களுடைய செயல்களுக்கு உங்கள் நண்பர்கள் கூட்டாளிகளிலிருந்து வரவேற்பு கிடைக்கும். அட் த சேம் டைம் அவங்க விஷயத்தில் கொஞ்சம் தள்ளி இருக்கிறதோ அவசியம். அதுக்கப்புறம் பெரியோரை தேடி சென்று அவர்களுடைய ஆசிகள் வாங்கி கொள்வது இந்த குரு பயிற்சியில் நல்லது. நேர்வழியில் செயல்பட்டிங்கன்னா இந்த குரு பயிற்சியில் வெற்றி பெருமளவு கிடைக்கும். எதிர்பார்த்த அளவுக்கு வருமானமும் கிடைக்கும். உங்களுடைய முடிவுகளை பயமின்றி செயல்படுத்துங்க. ஆனால் நேர்வழியில் செயல்படுத்தணும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஞாபகம் வச்சு நேர்வழியில் செயல்படுங்க. ஸோ இந்த குரு பயிற்சியில் இப்படி பாசிட்டிவான சில விஷயங்களும் உங்கள் ராசிக்கு நடக்கும். அதே போல் குடும்பத்தினரை இந்த குரு பயிற்சியில் அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டியது அவசியம். போட்டியாளர்கள் உங்களை ஏமாற்ற முடியாது. உங்களுடைய நெடுநாள ஆசை ஒன்றை இந்த காலகட்டம் குரு பயிற்சியில் பூர்த்தியாகும். உங்களுடைய தெளிந்த சிந்தனைகளால் பிறருக்கு தகுந்த அறிவுரைகளை வழங்குவீங்க. உங்களை சார்ந்தவர்களுக்கு தன்னம்பிக்கையும் அளிப்பீங்க. வெளிநாட்டில் வீசா குறித்த சந்தேகத்தில் இருந்த உங்களுக்கு ஆச்சரியப்படுற வகையில் வீசா இந்த குரு பயிற்சி ஆனதுக்கு பின்னாடி கிடைத்துவிடும். காணாமல் போயிருந்த பொருட்கள் மீண்டும் உங்கள் கைக்கு சேரும். குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் புத்திர பாக்கியம் கிடைக்கும். ஸோ இப்படி நியூஸ் நிறைய சந்தோஷமாக இந்த குரு பயிற்சியில் உங்களுக்கு வருங்க. அதுக்கப்புறம் உத்தியோகத்தில் கூட பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த குரு பயிற்சி காரணத்தினால ஓரளவுக்கு முன்னேற்றம் காண்பீங்க. மேல் அதிகாரிகளுடைய ஆதரவு உங்களுக்கு முழுசாக கிடைக்கும். சக ஊழியர்கள் தக்க சமயத்தில் உங்களுக்கு உதவி செய்வாங்க. அதே நேரம் வேலைபளு அதிகரிக்கும். எனவே பொறுப்போடு நிதானத்தோடு இந்த குரு பயிற்சியில் நீங்கள் நடந்து கொள்ளணும். இந்த குரு பயிற்சி ஸ்டார்ட் ஆனதுலேருந்து முடிகிற வரையும் நடந்து கொள்ளணும். அலுவலக ரீதியான பயணங்கள் செய்ய வேண்டிய சூழ்நிலை நேரிடும். அது நீங்கள் என்ன வேணான்னு நினச்சாலும் கண்டிப்பாக செல்கிற மாதிரி இருக்கும். ஸோ சொல்லுங்கள். ஆனால் நீங்கள் செல்லும்போது உடைமைகளையும் உங்களையும் நல்லா பத்திரமாக பார்த்து கொள்ளுங்க. அது இந்த குரு பயிற்சியில் பார்த்துக்கோங்க. உத்தியோகத்தில் கொஞ்சம் சவால்கள் இருக்குது, கவனமாக நடந்து கொள்ளணும்னு சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் வியாபாரம் செய்யக்கூடிய வியாபாரிகளுக்கு தொடர்ச்சியான லாபம் இந்த குரு பயிற்சியில் கிடைக்கும். அதிக முதலீடு செய்யாமல் வியாபாரத்தை பெருக்குவது எப்படிங்கிறத பார்த்து அதற்கேற்ப பெருக்க பாருங்கள். இந்த குரு பயிற்சியில் போட்டிகளை சாதுரியத்தோடு சமாளிக்கணும். உபரி வருமானத்தை எதிர்காலத்திற்காக சேமித்து வைக்கணும். கணக்கு வழக்குகளை சரியாக வைத்துக்கொண்டு அரசாங்கத்திடம் சமர்ப்பிக்கணும். உங்களுக்கு கீழே பணிபுரிவர்களுக்கு தேவையான பயிற்சிகளை வழங்கணும். ஸோ வியாபாரம் செய்யக்கூடிய வியாபாரிகள் கன்னிராசிக்காரங்க இந்த குரு பயிற்சியில் ரொம்ப கவனத்தோடு செயல்படணும்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ செயல்பட்டிங்கன்னா நல்லது நடக்கும். அதே அரசியலில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் மேலிடத்தின் பாராட்டுக்களை இந்த குரு பயிற்சியில் பெறுவீங்க. கட்சி தொண்டர்களுடைய ஆதரவு உங்களுக்கு நன்றாக இருக்குது. எவரையும் பகைத்து கொள்ளாமல் உங்கள் செயல்களை செய்தீங்கன்னாவே நற்பெயர் நீங்கள் வாங்க முடியும். உங்கள் பேச்சுக்கு மதிப்பும் உயரும். ஸோ அரசியலில் இருக்கிறவங்க நான் சொன்னதுக்கேற்ப இந்த குரு பயிற்சி முடிகிற வரையும் நடந்துக்குங்க. அதே கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு இந்த குரு பயிற்சியில் வாய்ப்புகள் குவிய தொடங்கும். எனவே வாய்ப்புகளை நன்கு ஆராய்ந்து தேர்வு செய்ய வேண்டியது உங்களுடைய கையில் தான் இருக்குது. சக கலைஞர்கள் உங்களுக்கு உதவிகளையும் பாராட்டுகளையும் கொடுப்பாங்க. எதிர்பார்த்த வருமானம் இந்த குரு பயிற்சியில் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு கிடைக்கும். அதே பெண்மணிகளுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கணும்னா எண்ணங்கள் அனைத்தும் நிறைவேறும். திருமண தடைப்பட்டவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் திருமணம் நடக்கும். உத்தியோகமும் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு உத்தியோகம் கிடைக்கும். புனித பயணங்கள் மேற்கொள்ள வாய்ப்பு கிடைக்கும். குடும்பத்தில் முன்னேற்றமானது ஏற்படும். முக்கிய பிரச்சனைகளில் மௌனம் சாதித்திங்கன்னா பிரச்சனைகள் பெரிதாகாமல் பார்த்து கொள்ளலாம். ஸோ பெண்கள் பெரிதாகாமல் பிரச்சனை பார்த்து கொள்வதற்கு மௌனம் சாதிக்க இந்த குரு பயிற்சியில் பாருங்கள். அதுக்கப்புறம் மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் அலட்சியம் காட்டாமல் திட்டமிட்டபடி ஒவ்வொரு நாளும் இந்த குரு பயிற்சியில் படிக்கணும். அப்படி படித்தீங்கன்னா தான் நல்ல மதிப்பெண்களை பெற முடியும். மற்றபடி உங்கள் படிப்புக்கு அரசாங்கத்திடமிருந்து எதிர்பார்த்த மானியங்கள் கிடைக்கும். ஒன்றும் பிரச்சனை கிடையாது.
ஆக மொத்தம் குரு பயிற்சி கன்னிராசிக்காரங்களுக்கு இப்பேற்பட்ட பலன்கள் எல்லாம் கொடுக்க போகுதுங்க. ஸோ எப்பேற்பட்ட பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறது தெளிவாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். எக்ஸ்பிளைன் பண்ணதை கன்னிராசிக்காரங்க தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப இந்த குரு பயிற்சி ஸ்டார்ட் ஆனதுலேருந்து முடிகிற வரைக்கும் நடந்துக்குங்க. இந்த குரு பயிற்சி பலனை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து பலனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் கன்னிராசிக்கார நேர்களாக இருந்தாங்கன்னா வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய தாள்களை எல்லாமே தெரிஞ்சு இதற்கேற்ப குரு பயிற்சியில் நடந்து பலனடையட்டும். வேலை இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அது எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை ஒன்று பண்ணிங்கன்னா நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். சுவாரஸ்யமாக இதே போல் வேறொரு புதிய அப்டேட்டான தகவல்களோடு மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.